ஒவ்வொரு நாட்டிற்கும் அதன் சொந்த விசித்திரங்கள், வரலாற்றில் ஆழ்ந்துள்ள புதிர்கள் மற்றும் நம்பிக்கைகளை உருவாக்கிய வரலாறுகள் உள்ளன. இந்தியா இந்த புராணங்களில் மழுகிக் கிடக்கிறது. நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு கதை கண்டுபிடிக்கலாம். தமிழ்நாட்டின் பாம்பன் தீவின் தென்கிழக்குத் தோட்டத்தில் தனுஷ்கோடி நகரம் அமைந்துள்ளது. 1964ஆம் ஆண்டு கடலோரத்தில் உருவான ஒரு புயல் நகரத்தை மோதிய ஒரு அலைநீரால் நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். இன்று இந்திய அரசாங்கம் தனுஷ்கோடியை பேய் கிராமம் என அறிவித்துள்ளது மற்றும் இரவுக்குப் பிறகு அங்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. புராணத்தின்படி இது ராமர் தனது வில்லின் முடிவால் சுட்டிக்காட்டி இலங்கைக்கு ராமர் சேது பாலத்தை உருவாக்கிய இடம். இந்த கதைக்கு ஏற்ப தனுஷ்கோடி என்ற பெயரே வில்லின் முடிவு என்பதாகும். மிதக்கும் கற்களின் இந்த பாலம் பின்னர் மூழ்கினாலும் அதை செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பார்க்கலாம். மேலும் ராமேஸ்வரம் கோவிலில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் சில கற்கள் இன்னும் இருக்கின்றன. ஆடமின் பாலம் என்றும் அழைக்கப்படும் இந்த பாலம் பால்க் நீரிணையை கடக்கின்ற ஒரு இயற்கை அதிசயம். விஞ்ஞான ரீதியாக இது இயற்கை டொம்போலோவாக, அதாவது நீருக்கடியில் உள்ள சிலைமண் அடைகாக்க களம் என அழைக்கப்படுகிறது. ஆனால் இராமாயணத்தில் கூறப்பட்ட கதையின்படி இது வானரர்களால், குரங்கு புள்ளிகள், ராமரால் சீதையை மீட்க எடுத்துச் செல்லப்பட்ட பாதை. இது 2 விளக்கங்களிலும் மிகவும் மெய் மறந்து இருப்பதாக தெரிகிறது. தனுஷ்கோடி ஒரு சாதாரண சுற்றுலா இடமில்லை. அங்கு நினைவு சின்னங்கள் அல்லது ஷாப்பிங் வாய்ப்புகள் இல்லை. மாறாக அந்த பரந்த நிலப்பரப்பும் மாயமான அடிப்படையும் அந்த இடத்திற்கு ஒரு துறவற அமைதியை கொடுக்கிறது. அங்கு சென்று வந்த பலர் அற்புத உணர்வை 4 அடிப்படைகள் அல்லது அங்குள்ள பழங்கால வரலாற்றின் அறிவினால் ஏற்படுகிறது. எந்த காரணம் இருந்தாலும் தனுஷ்கோடி இந்தியாவின் மிகச் சிக்கலான இடங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது மற்றும் பார்க்க வேண்டிய இடம்.